மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். எக்கோ அடிக்குதா? இல்லைல்ல, சவுண்டு கிளியராக இருக்குல்ல? ஸ்ரீமத் பகவத்கீதை 13வது அத்தியாயம் க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம். இதில் 6 வார்த்தைகள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அர்ஜுனன் கேள்வி கேட்குறது மாதிரி இருக்கும். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, பிரகிருதினா என்ன, புருஷன்னா என்ன. க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜ்ஞன், ஞானம், ஞேயம், பிரகிருதி, புருஷன். இந்த 6 பேரை சொல்லி இதுக்கு விளக்கம் கேட்குறது மாதிரி இந்த அத்தியாயம் ஆரம்பித்தது. இதில் க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜ்ஞன், ஞானம் இந்த 3 தலைப்புக்கு நாம் படுத்துட்டோம். அதுதான் விரிவான விளக்கம். மிச்சம்லாம் சுருக்கமாக போயிடும். க்ஷேத்திரம்னா இடம்னு அர்த்தம். இங்கே க்ஷேத்திரங்கிறது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடலை சொல்லுது. இந்த உடம்பு, அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக எடுக்கப்பட்ட இடம் இந்த உடல். எதை அனுபவிக்கணும்னாலும் ஒரு இடம் வேணும். இப்போ கிளாஸ் நடத்துகிறோம்னா இங்கே ஒரு இடம் வேணும், பூஜை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அது மாதிரி நாம் அனுபவித்த பாவ புண்ணியங்களை, சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்ப்பதற்கும் புதிதாக பாவ புண்ணியங்களை சேர்ப்பதற்கும் உள்ள இடம் தான் இந்த க்ஷேத்திரம், இந்த உடம்பு. இந்த உடம்பை அறிபவன் க்ஷேத்திரஜ்ஞன். இந்த க்ஷேத்திரத்தை அறிபவன் க்ஷேத்திரஜ்ஞன். அது ஆத்மா, அது அழியாதது, மாறாதது. உடம்பு அழியும், மாறிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பினுடைய மாற்றம் பூரா நம்மளுக்கு தெரியுது. நோய்வாய்ப்பட்டது தெரியுது, ஆரோக்கியமாக இருக்கிறது தெரியுது, சின்ன வயசுலேருந்து தெரியுது, பெரிய வயசுலேருந்து தெரியுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் மாறாமல் உள்ள ஒருத்தர் இருக்கு. அது அழியாத தத்துவம். பிறகு ஞானம்ங்கிற தலைப்பில் 20 பண்புகள் பார்த்தோம். ஞானம்னா ஞானத்தை அடைவதற்கு சித்த சுத்தி, சித்த ஏகாக்கிரதம் இதெல்லாம் மனசெல்லாம் தேவை இருக்குது, பக்தி எல்லாம் தேவை இருக்குது. அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த 20 விதமான பண்புகள் மூலமாக மனசு சுத்தமாக்கி ஞானத்தை பெறுவதற்கு தகுதி அடையும். அதுக்காக ஞானம்ங்கிற பேரில் ஒரு 20 பண்புகள் சொன்னார். அதில் ஒரு 10 பண்பு ஜீவன் சம்பந்தப்பட்டது, பிறகு வெளி உலக சம்பந்தப்பட்டது ஒரு 5 பண்பு, கடவுள் சம்பந்தப்பட்டது 3, லட்சியம் ஞான சம்பந்தப்பட்டது ஒரு 2ன்னு சொல்லி பிரித்து நம்ம நேற்று வரைக்கும் இந்த 20 பண்பை பார்த்துட்டோம். முக்கியமாக நம்மகிட்டருந்து நாம் பின்பற்ற வேண்டிய பண்பு என்னென்னா, கர்வம் இல்லாமல் இருத்தல். ஆணவம், கர்மம் இருக்கக்கூடாது மனசில். பிறகு தம்பட்டம் இல்லாமல் இருத்தல், அதாவது அமானித்துவங்கிறது கர்வம் இல்லாமல் இருத்தல், அதம்பித்துவங்கிறது தம்பட்டம் இல்லாமல் இருத்தல். அதாவது நம்மகிட்ட இருக்க பொருளெல்லாம் போட்டு அப்படியே பெருசாக ஆடம்பரமாக காமிக்கிறது, அது இல்லாமல் இருத்தல். அதாவது அதுக்கு எப்படி சொல்லணும், அடக்கமாக இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அடக்கமாக இருத்தல். பிறகு அஹிம்சை, உடலாலும் மனதாலும் வாக்காலும் மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் இருத்தல். சில இடங்கள் அஹிம்சையை கடைப்பிடிக்க முடியாது. பெரிய ஹிம்சையை தவிர்க்கிறதுக்கு சின்ன அஹிம்சை பண்ணலாம். ஒரு பெரிய ஹிம்சையை தவிர்க்கிறதுக்கு, அதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட போகிறான், அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு சின்ன கஷ்டத்தை உருவாக்கலாம். அந்த அஹிம்சை தப்பு இல்லை. டாக்டர் கட்டியில் கையில் கட்டி வலிச்சுக்கிட்டே இருக்குது, அறுக்கும்போது வலிக்கத்தையும் செய்யும். அந்த கட்டி இடத்துல சலத்தை பிதிக்கி எடுக்கிறாரு, அது சின்ன வலி தான். அந்த ஹிம்சை எதுக்கு, பெரிய வழியிலேருந்து காப்பாற்றுறது. குழந்தைகளை அடித்து திருத்துறோம், ஹிம்சப்படுத்துகிறோம், எதுக்கு, பெரிய ஹிம்சையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு. சின்ன உயிர்களெல்லாம் அழிச்சு தான் பயிர் வளருது, அது பெரிய ஹிம்சையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக. இப்படி இந்த ஹிம்சையை பற்றி, இப்போ அஹிம்சைன்னு சொன்னால் துன்புறுத்தாமல் இருத்தல். ஆனால் சில இடத்துல துன்புறுத்தாமல் வாழவே முடியாது. அது தர்மத்துக்காக துன்புறுத்துறது, பெரிய ஹிம்சையிலேருந்து ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக துன்புறுத்துறது. சாந்தி, மன அமைதி, அதாவது மன்னிக்கிற குணம், சகிப்புத்தன்மையோடு இருத்தல். இது இருந்தால் மனசு எப்பயுமே சாந்தியாக இருக்கும். மன்னிக்கிற பண்பு இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆர்ஜவம், நேர்மை, எண்ணம் சொல் செயலில் ஒரு ஒழுங்குபாடு, நேர்மையாக இருத்தல். தூய்மை, சௌஷம், உடலும் உள்ளமும் நாம் இருக்க இடத்த எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிற பழகிருக்கணும். நம்ம உடலும் சுத்தமாக இருக்கணும், மனசையும் சுத்தமாக வச்சு பழகணும், நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சு பழகணும். சௌஷம். ஆச்சாரிய உபாசனம், குரு சேவை அல்லது பெரியவர்களுக்கு சேவை செய்தல்.
பிறகு தைரியம், உறுதி. எதில் உறுதியாக இருக்கணும்? நம்ம நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம், நல்ல பண்பை எடுத்துக்கிட்டு அதில் உறுதியாக இருக்கணும். லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும், அதில் ஒரு தொய்வு வரக்கூடாது. ஆத்ம வினிக்கிரக, இந்திரியங்களையும் மனதையும் உடலையும் ஒழுங்குபாட்டோடு வைத்திருத்தல். இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுனா இந்திரியங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக அடக்கிறது இல்லை, முறையாக பயன்படுத்துறது. இந்திரிய கட்டுப்பாடுனா இந்திரியங்களையும் மனசையும் ஒழுங்காக முறையாக பயன்படுத்தணும். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். பார்க்காம கேட்காம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் எப்படி எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை சுவைக்கணும், எதை நுகரணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் ஒழுங்குபாட்டை கடைப்பிடித்தல். பிறகு அனகங்காரக, இது கொஞ்சம் தத்துவ சம்பந்தப்பட்ட விஷயந்தான். உடலையும் உள்ளத்தையும் நான் என்று எண்ணாமல் இருத்தல். அதான் நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அகங்காரம் இல்லாமல் இருத்தல். பிறகு ஜகத் சம்பந்தம், இது 10 பண்பு. வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களில் வைராக்கியம், நாம் அனுபவிச்சதுலேயும் சரி அனுபவிக்க போகிறதுலேயும் சரி, இந்த பொருள் நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கும், பின்னாடி இப்போ சுகத்தை கொடுத்தாலும் பின்னாடி துக்கத்தை கொடுக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து விலகி இருத்தல். பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி இவையவற்றில் வரக்கூடிய தோஷங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். வயசானால் எப்படி இருப்போம், நோய் வந்தால் நம்மளுக்கு எப்படியெல்லாம் கஷ்டங்கள்லாம் வருது, பிறகு மரணம்னா எப்படி, மரணத்தை பற்றிய சிந்தனைகள், இதெல்லாம் சிந்தித்தோம்னு சொன்னால், இதில் வரக்கூடிய தோஷங்கள்லாம் சிந்தித்தோம்னா அந்த பிரச்சனை வரும்பொழுது நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். எந்த மரணத்தை பார்த்தாலும் துக்கம் வராது, அதுக்கு அழுகாமல் இருப்போம்னு அர்த்தம் இல்லை. வெளியெல்லாம் இருக்கும், ஆள் மனசில் துயரம் வராது. நம்மளுக்கே மரணம் ஏற்பட போகுதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குருவோம். மூப்பு பிணியெல்லாம் தவிர்க்கவே முடியாது, அதனால் அதில் வரக்கூடிய தோஷங்களை சிந்தித்து பார்த்தல். பிறகு பற்றற்று இருத்தல். உலகத்தில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம், நாம் மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லார்ட்டையும் இருந்து தான் வாழ முடியும். ஆனால் அதில் பற்று வந்துடக்கூடாது. அதாவது படகு தண்ணியில் தான் போயாகணும், தண்ணியில் தானே போகும், தரையில் போகுமா படகு? படகு தண்ணியில் தான் போனால்தான் படகு ஓட்ட முடியும். ஒரு போட்டோ ஏதோ ஒன்று கப்பலோ எதில் போகணும்? தண்ணியில் தான் போகணும். தண்ணி இல்லாட்டி படகு போகுமா? போகாது. தண்ணி படகுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணியில் படகு போகலாம், படகுக்குள்ளே தண்ணி போச்சா மூழ்கி. தாமரை இலை தண்ணி போலன்னு சொல்லுவாங்க. தாமரை இலை தண்ணி இல்லாட்டி வாழ முடியுமா? தண்ணி இல்லாட்டி தாமரை இலை வருமா? அது வளருமா? உற்பத்தி ஆகுமா? ஆகாது. ஆனால் ஒட்டுதா? அதில் தான் வளருது, அதில் தான் இருக்குது, அதில் ஒட்டாமல் இருக்குது. அது மாதிரி ஆள் மனசில் வெளியே அன்பாக இருக்கணும், பேசணும், எல்லாம் இருக்கணும். ஆள் மனசில் அந்த பற்றுதல் இருக்கக்கூடாது. பிறகு அனபிஷ்வங்கக, மமகாரமின்மை. இந்த உலகத்தில் எதுவும் என்னுடையது அல்ல என்ற புத்தி இருக்கணும். ஏதோ வாடகைக்கு இருக்கோம், ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த உடம்பை வாடகைக்கு பகவான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இருக்கிறதுனே நம்ம வீடு. பத்திரம் 1000 பத்திரம் எழுந்தாலும் நமக்கு அந்த பத்திரத்தை கொண்டு போக முடியாது சாகும்போது. எல்லாம் எனக்கு 15 கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இப்போயே ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லது தான், வச்சுக்கிறலாம். 1000 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னுடைய சொத்து நிறையா வாங்கி வச்சுக்கிறலாம். மனசில் என்ன இருக்குண்ணா, பேருக்கு எதெல்லாம் வச்சுருக்காரு, கடவுள் சொத்து போகிறான். ஒன்று அது நம்மளை விட்டு போயிடும், இல்லாட்டி நம்ம அதை விட்டு போயிட்டு ஆகணும். கொண்டு போக முடியுமா? எதாவது காதற்ற ஊசியும் கடைவெளி வாரான்ட்டார். அப்போ என்னுடையதுங்கிற எண்ணத்தை தவிர்த்து விட வேண்டும். என்ன இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், சொத்து இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது பகவான் இப்போதைக்கு நம்மளை அனுபவிக்க கொடுத்துருக்கார் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கணும். சமபாவனையுடன் இருத்தல். எல்லாவற்றிலும் வெற்றி தோல்வி விருப்பு வெறுப்பு இதிலெல்லாம் ஒரு சமமாக இருத்தல். இதெல்லாம் வெளியே நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பண்புகள். பிறகு பகவானிடம் அனன்ய பக்தி. கடவுள்கிட்ட பக்தி செலுத்தும் பொழுது நம்ம பொருள் வேணும், அது வேணும், இந்த சுகம் வேணும், அந்த சுகம் வேணும், இந்த நோய் நீங்கணும், அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறோம், தப்பு இல்லை. ஆனால் உறுதியான கடைசியாக எப்படின்னா, நீ தான் எனக்கு வேணும்னு கேட்கணும் கடவுளை. ஒரு ராஜாட்ட போய் என்ன வரிசையாக நிற்பாங்க எல்லாரும், அவர் ஏதாவது கேட்குற பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ராஜா. ஒருத்தன் மட்டும் போயிட்டு பார்த்துட்டே வர்றான், ஒன்றுமே கேட்குறது இல்லையா. என்னப்போ ஒன்றுமே கேட்கல, நீங்கள் தான் வேணும், உங்களோட இருந்தால் போதும், நானும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாராம.
ராஜாவே கூட இருந்தால் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சது மாதிரி தானே. ராஜாவே கூட இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டது மாதிரி தானே. அது மாதிரி கடவுளே தேவை, கடவுளை அடைதல்ங்கிற பக்தி இருக்க வேண்டும். பிறகு தனித்திருத்தல்னு பார்த்தோம். தனித்திருத்தல், மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை, இதெல்லாம் அப்பப்போ பயிற்சி பண்ணணும். டிவி இருந்தாலும் டிவி வீட்டில் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, நம்ம மட்டும் இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம்? டிவி போடலாட்டி ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஒரு 2 மணி நேரம் இருந்து பார்ப்போமே, ஒன்றுமே இல்லாமல். இப்படிலாம் பயிற்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில நேரம் தனிமை நம்மளை இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தனிமைப்படுத்தி விடுவார்கள் வீட்டில். அதுக்கு பயிற்சி பண்ணணும். அதனால தான் அந்த காலத்தில் இல்லறத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் தனியாக இருந்து பழகணும், சாதனை பண்ணணும்பாங்க. அதாவது நான் சின்ன வயசுலேயே இந்த மலைக்கு போவோம். நாங்கள் மலையில் போய் 2 நாள் 3 நாள்லாம் இருந்து போய் அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு வருவோம். ஒரு மலை இடுக்கில் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை கோயில் இருக்குது, இந்த வாசிமலை. இங்கேருந்து போனால் தெரியும், நல்லா குளிர் இருக்கும். சுற்றி விறகெல்லாம் போட்டு பண்ணுவோம். பொதுவாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை நிறையா போவாங்க. நாங்கள் மற்ற நாள் 4 பேர் 5 பேர் போவோம். 2 நாள் 3 நாள் தங்கிட்டு வருவோம். 2 பேர் கூட போகும்போது பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் தனியாக போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு எனக்கு. அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன். போயாச்சு, ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் மலை உச்சியில் அப்படின்னா மிருக பயம் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ஒரு மிருகத்தை வர பார்த்தேன், ஏதோ ஒன்று ஓடிச்சு. காட்டு எருமையெல்லாம் இருக்கும் அங்கே. காலையில் 8 மணிக்கெல்லாம் மேலே போயாச்சு, 5 மணிக்கு கிளம்பி. ஒரு நாள் இருந்துட்டு வரலாம்னா மதியத்துக்கு மேலே பயம் வந்துடுச்சு. என்ன ஏரியாவும் ஒரு பயம் வருது. அது நான் சொல்கிறது 30 வயசு இருக்கும், சின்ன வயசு, கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்து பார்த்தா இருந்துட முடியுமா, நைட்டு தனியாக நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு பயம் வருது. அந்த தனிமை இருக்க முடியலை. அது ஒரு பயிற்சி. ஏதோ கொஞ்ச நேரம் இருக்க முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். அப்பப்போ நம்ம ஒரு வீட்டிலையே தனியாக இருந்து பழகிறது முக்கியமான பண்பு. மக்கள் கூட்டத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதர்மமான மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது, தர்மமான மக்கள்கிட்டையும் கவனமாக இருக்கிறது. பிறகு நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல சத்சங்கத்தோடு வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற பண்பு பார்த்தோம். பிறகு தத்துவ ஞானத்தின் பலனை சிந்தித்தல், அத்தியாத்ம ஞானத்தில் நிலைத்திருத்தல். அதாவது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஞானத்தை பற்றி நம்ம இந்த 12 அத்தியாயம் வரைக்கும் நிறையா கேட்டிருக்கோம். ஞானத்தினுடைய பலனையெல்லாம் கேட்டிருக்கோம். அதில் என்ன வருது? சோகத்தை நீக்கிறதுக்கு ஞானம்தான் முக்கியமான பலன் வருது. சோகம் போகணும்னா ஞானம் வேணும். இது வந்தாச்சுன்னா உண்மையிலே இருக்கக்கூடிய பயம் போயிடும். நம்ம தனியாக இருக்கும்போது பயம் இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பயமெல்லாம் இருக்காது. அந்த பயமெல்லாம் போகும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. துயரமெல்லாம் போகும்னு சொல்லியிருக்கு. மோகமெல்லாம் அழிஞ்சு போகும்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஞானத்தினுடைய பலனை சிந்தித்து பழகிறது ஒரு பண்பு. அப்படி சிந்திக்கும் பொழுது அதில் நாட்டம் நம்மளுக்கு அதிகமாக வரும். பிறகு ஞானத்தை பெற்று அதில் நிலை பெறுதல், இது ஒரு பண்பு. நம்ம இந்த கேட்குறதெல்லாம் சிரவணம், ஞான விஷயம். இதை சிந்திக்கிறது, இந்த ஞானத்தை மனசில் பதிய வைக்கிறது ஒரு பண்புன்னு சொல்லி 20 பண்புகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க வேண்டியது ஞேயம் அப்படிங்கிற தலைப்பு. ஞேயம்னா அறியப்பட வேண்டியது. அறியப்பட வேண்டியதுன்னா நம்ம சேத்திரம் சேத்திரைக்கன்னு பார்த்தோம். சேத்திரத்தை அறிபவன் சேத்திரைக்கன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே ஞேயம் சொன்னால் உண்மையிலேயே அறிவதற்கு அருகதையாக உள்ள பொருள். சேத்திரம் சேத்திரைக்கன்னு 2 பார்த்து சேத்திரத்தை அறிபவன் சேத்திரைக்கன்னு பார்த்தோம். இங்கே அனைத்தையும் அறியக்கூடிய அந்த பிரம்மனை, அந்த சேத்திரஜன் யார்? சேத்திரத்தை அறிவ சேத்திரஜன் யார்? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் இருக்கு, அதை நாம் புரிந்து கொள்வது ஞேயம், அறியத்தக்கது. நீங்கள் எதை அடைந்தால் வேறொன்றையும் அடைய வேண்டியதில்லை, எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது இல்லைன்னு சொல்லி தர்மத்தை ஒரு கேள்வி கேட்பாங்க. பிரம்மத்தை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது இல்லைன்னு. இது ஞானம். இந்த டாபிக் ஞான சம்மந்தப்பட்ட டாபிக். நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு அறிவை அடைஞ்சாலும் அதுக்கு மேலே ஒரு அறிவு இருக்கும். விஞ்ஞான உலோகத்தில் போனீங்கன்னா, பிரபஞ்சத்தில் போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்காத ஒன்று இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த அறிவை அடைந்து விட்டால் வேறொன்றையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற புத்தியில் ஒரு நிறைவு வந்துடும். இந்த ஞானத்தில் 2 பலன் சொல்லுவாங்க. ஒன்று ஆசை போயிருமா, இன்னொன்று புத்தியில் அரிப்பு, அதை தெரிஞ்சுக்கணும் இதை அந்த அரிப்பே போயிடுமா. இந்த ஞானம் அந்த அரிப்பு, புத்தியில் இருக்கக்கூடிய அரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அதை தெரியணும்னு சொல்லி
அந்த அரிப்பு போயிடும். எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு கீழேதாங்கிற புத்தி வந்துடும். புரியுதா? எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் என்னத்தை கண்டுபிடிச்சவளாக இருக்கட்டும், அறிவாளியாக இருக்கட்டும், ஆள் மனசில் இதுக்கு மேலே என்ன அறிவு இருக்குது, எல்லாம் பிரம்மன் தான், என்ன கண்டுபிடிச்சாலும் பொய் தாங்கிற புத்தி வந்துடும். இது புத்தியில் ஒரு அரிப்பு போயிடும். ஆசையும் அகலும், ஆனால் ஆசை அகலுக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப பதிவு இருக்கிறதுனால அது கொஞ்சம் காலதாமதமாகும்னு சொல்லுவாங்க. இந்த 2 பலன் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி அறியப்பட வேண்டியது அதுதான். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஒரு எம்ஜிஆர் பாட்டு, அதில் என்ன சொல்கிறார்? உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எந்த அறிவு? இந்த அறிவு தான். படத்தில் வேறு மாதிரி வரும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்ப உள்ளம் தெளிவாகும். இது ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். படத்துலலாம் வேறு சீனில் வரணும், வார்த்தை அப்படி நல்லா இருக்கு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி உண்மை அல்லாதது, அறிவை நீ நம்ப உள்ளம் தெளிவாகும். அறிவுனா ஞானம். நம்ம காண்ற காட்சியெல்லாம் இது வந்து போகக்கூடியது, இருக்கிறது மாதிரி தெரியுது, உண்மையிலே இல்லவே இல்லை. இப்போ இருக்கு, நாளைக்கு போயிடும். இன்னும் 1000 வருஷம் இருந்தால் கூட ஒரு பெரிய கட்டடம், சூரியனுக்கு ஆயுள் 200 கோடி, இன்னும் 200 கோடி வருஷம் ஆச்சாம். பூமியும் சூரியன்லாம் வந்து இன்னும் 200 கோடி வருஷம் இருக்குமா? அழிஞ்சு போயிடுமா? சூரியன் லைட் ஆஃப் ஆகிருங்கிறாங்க, ஃபீஸ் ஆகிருங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கால வரையறை இருக்குது. ஆனால் இதை அறிபவன் ஆத்மா, அழியாத ஒரு தத்துவம். இவையெல்லாம் அழியக்கூடியது, இதை பார்க்கின்ற ஒரு தத்துவம் அழியாதது, அதை அறிய வேண்டும். அதுதான் ஞேயம். இப்போ நான் வேதாந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்கேன். ஞான விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பொருள் எப்பயுமே பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும், பிறகு இருக்கும், பிறகு இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு பானை இருக்குது, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பானை வரல, பானை பானை இல்லாமல் இருந்துச்சு, பிறகு பானை வந்துச்சு, பிறகு பானை இல்லாமல் போயிடும். இது ஒரு பொருளுக்கு நடக்கிற சம்பவம். நாம் இல்லை, இப்போ இருக்கோம், இனிமேல் இல்லாமல் போயிடுவோம். இந்த பில்டிங் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு, கொஞ்ச காலம் கழித்து இல்லாமல் போயிடும். இது உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஆனால் பானை வருவதற்கு முன்பும் பானை இருக்கும் பொழுதும் பானை அழிந்த பின்பும் இருப்பது மண். அது என்றைக்கும் அழிவதில்லை. மண் எப்பயுமே இருக்கா இல்லையா? அது மாதிரி இது அழியாத ஒரு தத்துவம். இது எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவது. இது இருப்பதால் தான் எல்லாமே தெரிகிறது, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது. இப்போ இந்த ரூம் இருக்குது, நான் இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த ஹாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இத்தனை சேர் இருக்குது, ஜன்னல் இருக்குது, லைட் இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் சொல்லுவோம். இது சொல்கிறோமா இல்லையா? அப்புறம் எல்லாத்தையும் வெளியே ஏற்றியாச்சு. இப்போ என்ன கேட்குறோம்? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். ஒன்று கூட இல்லை, எல்லா ஜாமானையும் வெளியே ஏற்றியாச்சு, நம்மளும் வெளியே போயாச்சு. அப்போ என்ன கேட்போம்? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போதும், இன்னெல்லாம் இருந்துன்னு சொல்லும் போதும் ஒன்று இருந்துச்சு, அதை கவனிக்கலை. வெளிச்சம். வெளிச்சம் இருந்தால் தான் இருக்கிறதையும் பார்க்க முடியும், இல்லாததையும் பார்க்க முடியும். தெரியுதா? வெளிச்சம் இல்லைன்னா என்ன, எது இருக்கு இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க? எது இருக்குது எது இல்லைன்னே சொல்ல முடியாது. வெளிச்சம் இருந்தால் தான் இல்லைங்கிறதையும் சொல்ல முடியும், இருக்குங்கிறதையும் சொல்ல முடியும். முடியுமா? முடியாதா? நம்மளிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம தத்துவம், ஒளிவிடக்கூடிய தத்துவம், அழியாத ஒரு தத்துவம் உள்ளுக்குள்ளே இருக்குது, பிரம்ம தத்துவம். அதுதான் இந்த உடலையெல்லாம் பிரகாசிக்குது, மனசை பிரகாசிக்குது. என் மனசு இப்படி இருந்துச்சு, ஒடுங்கி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்பு காட்டுவது, சாட்சியாக இருந்து பார்ப்பது. இந்த வெளிச்சம் இல்லாட்டி ஒரு செயலும் பண்ண முடியாதுங்க. ஆனால் அது எதுவுமே செய்யாது. இருப்பதையும் இல்லாததையும் ஒளிர்விக்கக்கூடிய ஒரு தத்துவம் இது ஞேயம். அது சில நேரங்களில் உருவமுடையதாக இருக்குது, உருவமற்றதாகவும் இருக்குது அந்த தத்துவம். அதாவது அந்த காலத்தில் இந்த சவு மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு வண்டி கம்பில் வச்சு விற்றுக்கிட்டே வருவான். அது சண்டை, எனக்கு சிங்கம் வேணும்னு ஒரு பிள்ளை கேட்கும், ஒரு பிள்ளை புலி வேணும்னு கேட்கும். புலி வாங்கணும்னு என்ன பண்ண, அந்த பிள்ளைக்கு குருவி செஞ்சு கொடுத்துருக்கேன். குருவி கேட்டு திருப்பி நான் என்ன பண்ணான், மிட்டாயை வாங்கி அழித்து திருப்பி குருவியாக செஞ்சு கொடுத்துருவோம். ஒரே மிட்டாய், உருவமில்லாத மிட்டாயை என்ன வடிவத்தில் கேட்குதோ
பண்ணிடலான்னு இல்லையா? ஒரே பொருள் இத்தனை ரூபமாக காட்சி அளிக்குது. நம்ம விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கும்பிட்றோம், முத்தாலம்மன் திருவிழா கும்பிடுவோம். இந்த ரெண்டுலேயும் பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு. அது யாருக்கும் புரிகிறது இல்லை. கடவுள் உருவம் உள்ளவராகவும் இருக்கிறார், உருவம் மற்றவராகவும் இருக்கிறாருங்கிறது தண்ணியில் கரைக்கிறது. நல்லா பூஜை பண்ணிவிட்டு ஒரு வாரம் 2 நாள் பூஜை பண்ணி நல்லா அழகாக சிற்பமெல்லாம் வடித்து, முத்தாலம்மெல்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா அப்படியே ஊருக்கு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அது செய்வாங்க. முத்தாலம்மன் சிலையே இருக்காது, எங்கே போனாலும் படம் வேணால் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, முத்தாலம்மனுக்கு சிலையே இருக்காது. அன்னைக்கு திருவிழா டயத்தில் அது உருவத்தை செஞ்சு இதை கரைக்க மாட்டாங்க, கம்மாயிலே வச்சுட்டு வந்துடுவோம். மழை பெஞ்சு கரையணும், சமஷ்டியில் கலந்துடணும். எல்லாமே இறைமயமாக ஆகிறது தான். எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கார். ஒரு உருவத்திலையும் கும்பிடுறோம், அதே கடவுள் பஞ்சபூதமாக மாறி விடுகிறார். பஞ்சபூதம் அவர்தேன்னு சொல்கிறதுக்கு விநாயகர் சதுர்த்தியை தண்ணியில் கரைக்கிற பழக்கமே வந்தது. வேறு சம்பிரதாயமே அதுதான். உருவத்தை அருவமாகவும் பார்க்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவம் ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். அது நம்முள்ளும் ஒளிர்ந்து கொண்டு நம்மளுடைய உடம்பையும் மனசையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாட்டி ரெண்டுமே ஒளிராது, தெரியாது. இந்த உடல் உள்ளம் எல்லாம் செயல்படுவது அதுதான். எப்படி மின்சாரம் இல்லாட்டி ஃபேனு ஓடாது, லைட் எரியாது, மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது. ஃபேன் ஓடுறதுக்கு மின்சாரம் வேணும், லைட்டு எரியறதுக்கு மின்சாரம் வேணும், கிரைண்டர் ஓடுறதுக்கு மின்சாரம் வேணும். இன்றைக்கி மின்சாரம் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது வீட்டில். அந்த காலத்துலலாம் உரல் இருக்கும், ஆட்டிடுவோம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்தாச்சு. ஆனால் மின்சாரம் தெரியாது. அது மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு தத்துவம், உயிர் தத்துவம், ஆத்ம தத்துவம் இருக்குது. அதுதான் உடலையும் உள்ளத்தையும் செயல்பட வைக்குது. அது இல்லைன்னா எந்த செயலுமே நடக்காது. இப்படிப்பட்ட தன்மையை தெரிந்து கொள்ளுதல் ஞேயம். இதுக்கு சக்தியாக இருப்பது, அதாவது நிர்குண பிரம்மன் தான் உண்மையிலே இருக்குது. இதுக்கு சக்தியாக கூட மாயா சக்தின்னு ஒன்று சேர்ந்தவொன்னே சகனமாக வெளிப்படுது, உருவமாக வெளிப்படுது. இதனுடைய நெருப்புன்னு இருக்குன்னா, நெருப்புங்கிறது ஒரு சக்தி, நிர்குணமான சக்தி. அதுக்கு சுடும் தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சக்தி. நெருப்புக்கு என்ன தன்மை இருக்குது? நெருப்பினுடைய சக்தி சூடு. பால்னு இருக்குது, பாலினுடைய தன்மை வெண்ணெய்ங்கிற மாதிரி இந்த நிர்குண பிரமத்தினுடைய சக்தி சகுனமாக வெளிப்படும். அந்த ஆதார தத்துவம் மாறாது, அப்படியே இருக்கும். இது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஆகாசம் என்றைக்கும் அப்படியே தான் இருக்கும். மேகமெல்லாம் வந்து போகிறது மாதிரி பிரம்ம தத்துவத்தில் இந்த உடல் உள்ளமெல்லாம் வந்து போய்கொண்டிருக்கிறது. பிறகு உண்மையிலே இருக்கிறது ஒரே பிரம்மன் தான். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், மனசுக்குள்ளே பதியாது. எப்படி எல்லாம் ஒரே ஆத்மாவான ஒரே ஆத்மா தான். ஆனால் எல்லாருடைய மனசு வேறு. நம்மளுடைய மனசு வேறு, இன்னொருத்தருடைய மனசு வேறு, மிருகங்களுடைய மனசு வேறு, புழு பூச்சியினுடைய மனசு வேறு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு ஒரே தத்துவம் தான். இப்போ ஆகாசம் எல்லாம் ஒரே ஆகாசம்தான். ஒரு டம்ளர் வைக்கிறோம், இந்த டம்ளரில் உள்ள ஸ்பேஸ் இருக்குது. இது இல்லாட்டி டம்ளர்னு பேர் கிடையாது. உள்ள மூடி கட்டி அறிஞ்சுன்னா டம்ளர்னு சொல்ல மாட்டோம். டம்ளர்னால் இந்த ஸ்பேஸுக்கு தான் டம்ளர்னு பேர், இந்த இடைவெளிக்கு தான் ஸ்பேஸுக்கு டம்ளர்னு பேர். இந்த ஹால்னா என்ன? இந்த இடைவெளிக்கு தான் இத்தனை அடி நீளம், இத்தனை அடி ஆகும் இடைவெளி, அந்த ஸ்பேஸுக்கு தான் ஹால்னு பேர். உண்மையா? ஒரு பானைன்னா இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய இடைவெளிக்கு பேர் பானை. அந்த இடைவெளி இல்லைன்னு பானைன்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு கட்டின்றுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ வெளியே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் இங்கேயும் இருக்குது. இந்த கட்டடத்தை எடுத்துட்டோம்னா ஒரே ஸ்பேஸ் தான். இப்படி ஒரே ஆத்மா. மனசு, ஒவ்வொரு மனசு வேறு வேறையாக இருக்குது. ஒரு சின்ன மனசு இருக்குது டம்ளர் மாதிரி, ஒருத்தருக்கு பெரிய பானை மாதிரி ஒரு மனசு, ஒருத்தருக்கு பெருசாக அண்டா மாதிரி மனசு. இவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுக்குள்ளே இந்த ஆத்மா வெளிப்படும் பொழுது பல ஜீவர்களாக தெரிகிறார்கள். இன்னொரு தத்துவம் சொல்ல, சூரியன் ஒரே சூரியன்தான். இப்போ இந்தியாவை பூரா அந்த ஒரு இது பூமியில் பாதி பூமி சூரிய வெளிச்சம் படுது. நீங்கள் எத்தனை இடத்துல தண்ணி இருக்கோ அங்கே பூரா சூரியன் தெரியாதா? சூரியனுடைய பிம்பம் தெரியாதா? ஒரே சூரியனுடைய பிம்பம் 1000 பானை வச்சாலும் 1000 சூரியன் அதில் தெரியும். கடலாக இருந்தால் ஒரே சூரியன் அதில் தெரியும். குளத்தில் ஒரு சூரியன் தெரியும். தெரியாதா? ஒரு கிணத்துல ஒரு சூரியன் தெரியும். 1000 கிணறு இருந்தால் 1000 கிணத்துல தெரியும். இந்த பூமியினுடைய பாதி பகுதியில் எத்தனை கோடி கிணறு இருக்குது, எத்தனை கோடி குளம் இருக்குது, அத்தனை சூரியன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இருப்பது ஒரு சூரியன், ஒரே ஆத்மா. மனமும் உடலும் வேறு வேறாக இருப்பதால் அது போய் உள்ள நம்மளை ஒளிர்விக்க செய்கிறது. அதனால தான் கடவுள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்து சாட்சியாக இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
எல்லார் சூரியனும் ஒரே சூரியன் தெரிகிறது மாதிரி ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவம் எல்லார் உள்ளத்திலும் அவருக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லார் உள்ளத்திலையும் அவர் இருக்கிறார். அவர் தான் பிரம்மாவாக இருக்காராம், விஷ்ணுவாக இருக்காராம், சிவனாகவும் இருக்கார். படைக்கும் தொழிலும் காக்கும் தொழிலும் அழிக்கும் தொழிலையும் அவரே பண்ணுகின்றார். இன்னொரு தத்துவம் இருக்குது. இந்த ஆத்மா எவ்வளோ உயர்ந்ததுங்கிறதுக்கு இப்போ சூரியன் இருக்குது. சூரியனுக்கு ஆதாரமான தேவதை வேறு, அது ஒரு உயிர் தத்துவம். சூரியன்கிற ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னைக்கா சூரியன் இருளை பார்த்துருக்குமா? சூரியனால் இருளை பார்க்க முடியுமா? இருளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். வெளிச்சம் என்றைக்குமே இருள் அறியாது, இருள் வெளிச்சத்தை அறியாது. ஆனால் நாம் ரெண்டையும் அறிகிறோமா இல்லையா? இப்போ சூரியனோட யார் பெரிய ஆள்? சூரியன் இருளை அறிய முடியாது, நாம் இருளை. ஆனால் சூரிய தேவதை அறிய முடியும், அது வேற. அந்த சூரியனுக்கு அதிஷ்டான கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் அறிய முடியும். அந்த சூரியன்கிற பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னைக்காவது இருள் அறியுமா? அறிய முடியாது. கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கிறதுனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் ஆத்ம தத்துவம், வேதாந்தத்துக்குள்ளே வர்றேன். அப்பப்போ அந்த கீதையில் வேதாந்தம் உள்ளே போகும். அதாவது அந்த காலத்தில் பெட்ரோமாஸ் லைட் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன் அந்த உதாரணம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய இடத்துல லைட் வச்சாச்சு, ஒரு லைட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த வேலைக்காரனை கூப்பிட்டப்பா எங்கே இருட்டாக இருக்குது அங்கே போய் இந்த லைட்டை வச்சுட்டு வாடான்னு சொல்கிறாரு. யார்? இந்த முதலாளி. இவன் தலையில் ஊற்றி வச்சுட்டு பூரா அந்த பங்களா பூரா சுற்றுறேன், எல்லா இடமும் சுற்றுறான். ஐயா ஒரு இடத்துல ஒரு இருட்டு இல்லையான்ட்டு வந்துட்டான். ஏன்னா லைட்டை கொண்டு போனால் எங்கே இருட்டு தெரியும்? லைட்டை தலையில் வச்சுக்கிட்டு இருட்டை தேடினான்னா எங்கே இருட்டு தெரியும்? ஐயா ஒரு இடத்துல கூட இருட்டு இல்லைன்ட்டு வர்றான். அவர் எங்கே இருட்டுக்காக வச்சுட்டு வாங்குறாரு. இவன் போகும்போது இருட்டு போயிடுமே லைட்டோட போனால். ஏன்னா எப்பயுமே ஒளி இருளை அறியாது, இருள் ஒளியை அறியாது. நான் இருளையும் அறிவேன், ஒளியையும் அறிவேன். அப்போ இருளையும் ஒளியையும் பிரகாசப்படுத்தக்கூடிய தத்துவம் தான் நான். அது உயர்ந்த தத்துவம், அழியாத தத்துவம், மாறாத தத்துவம். எனக்கு அறியும் என்பதும் தெரியும், அறியாதது என்பதும் தெரியும். சொல்கிறேன், எனக்கு இந்த அறிவு இருக்குன்னு சொல்லுவேன், இந்த அறிவு இல்லைன்னு சொல்லுவேன். அந்த அறிவையும் அறியாமையையும் பிரகாசப்படுத்துகின்ற ஓர் அறிவு. திருவிளையாடல் வசனம் தான். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் பெறவர். இது அறியவில்லைங்கிறது தெரியணுமா இல்லையா? எனக்கு இந்த அஞ்ஞானம் இருக்குங்கிறதையும் அறிகிற அறிவு அந்த அறிவு. இதுதான் ஆத்ம தத்துவம். இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவம் தான் அறிவதற்கு தகுதியான ஒரு வஸ்து. அது உடனே புரியாது. இந்த பண்புகள்லாம் மீண்டும் மீண்டும் கேட்க, அதுதான் நான், இந்த உடம்பு நான் அல்லங்கிற அறிவு உள்ள வந்துருச்சுன்னா வெறும் கவலையே கிடையாது. வந்துடும், கவலையே படாதீங்க. இப்போயே வந்திருக்கோம், இருந்தாலும் கூட அந்த அறிவுக்காகத்தான் நம்ம இவ்வளோ முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் அந்த அறிவு வந்துருச்சுனாலே ஒரு பெரிய மனசில் ஒரு நிறைவு ஏற்படும். ஆள் மனசில், வெளியே என்ன இருந்தாலும் ஆள் மனசில் நிறைவு ஏற்படும். அதனால் அந்த அறிவு தான் ஞேயம், அறியப்பட வேண்டிய அறிவு. இது 4வது தத்துவம். க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன், ஞேயம். அடுத்தது பிரகிருதி, புருஷன். இது க்ஷேத்திரன் க்ஷேத்திரஜன், அதுக்கு வேறு வார்த்தை தான் இது. புருஷன் பிரகிருதின்னா க்ஷேத்திரஜனுக்கு பேர் புருஷன்னு பேர், க்ஷேத்திரத்துக்கு பேர் பிரகிருதி. அதாவது க்ஷேத்திரம்னா அந்த உடல்னு பார்த்தோமா இல்லையா? இந்த உடல் தான் க்ஷேத்திரம். இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு? பஞ்சபூதம் தான் உடம்பு. பஞ்சபூதத்தில் இதுக்குள்ள என்ன இருக்குது? மண் இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, அக்னி இருக்குது, வாயு இருக்குது, எல்லாம் இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதம் உள்ளது பஞ்சபூதம் மாறி இருக்குது. அப்பா அம்மா சாப்பிட்ற உணவுலேருந்து அவங்க சாப்பிட்ற ஜலம் இருக்குது, திடப்பொருள் இருக்குது, மண் பொருள் இருக்குது, அதில் அக்னி இருக்குது. அந்த பஞ்சபூதத்திலிருந்து இந்த பஞ்சபூதம் வந்துச்சு. இதில் இருக்கிறது பஞ்சபூதம் தான், வெளியே இருக்க பஞ்சபூதம் இது. இந்த வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதம் வெளி தோற்றத்திற்கு வராததுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பிரகிருதின்னு பேர், மாயா அல்லது பிரகிருதின்னு பேர். பிரம்மனும் மாயையும் சேர்ந்து வெளிப்படும் பொழுது தான் இந்த பஞ்சபூதமே வெளிப்படுது. அது மாயான்னு சொல்லலாம், அல்லது பிரகிருதின்னு சொல்லலாம், அல்லது இந்த உடம்புன்னு சொல்லலாம். அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்திலும் உள்ளதும்பாங்க. இப்போ நம்ம முன்னாடி இட்லி, சட்னி, சாம்பார்லாம் இருக்கா இல்லையா? அதில்
இட்லி, திடப்பொருள், சட்னி, சாம்பார்லாம் திரவ பொருள் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போயாச்சு. இப்போ அது என்ன ஆகிப்போச்சு? உடம்பாக மாறிப்போச்சு. வெளியே இருந்த பஞ்சபூதம் உடம்புங்கிற பஞ்சபூதம் மாறிப்போச்சு. அவ்வளோதானே. பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை சாப்பிடுது. பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை சாப்பிட்டு பஞ்சபூதம் ஆக்கிக்கிறது. இது சேத்திரம்னு பேர். இதுக்கு பேர் பிரகிருதின்னு பேர். வெளியே இருக்கிறதுக்கு வெளியே டோட்டலாக சமஷ்டியாக பார்த்தா அதுக்கு பிரகிருதி மாயை. நம்ம மட்டும் பார்த்தா சேத்திரம், உடல்னு பார்த்தா. நம்மளுக்குள்ள இந்த சேத்திரத்தை அறிபவன் சேத்திரஜன். அதை ஞானம் ஞேயம் சொல்லி பார்த்தோம். அதுவும் அதுதான். இந்த டோட்டல் பிரபஞ்சமாகிய பஞ்சபூதத்துக்கு அங்கே அறியக்கூடிய தத்துவமாக, உணர்வு தத்துவமாக இருக்கக்கூடிய பேர் புருஷன்னு பேர். இந்த சேத்திரஜன், புருஷன், ஞேயங்கிறதுலாம் ஒரே மீனிங் தான். உணர்வு தத்துவம், அறிவு தத்துவம் ஒரே தத்துவம். எல்லாம் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சிசிடிவி கேமரா இருந்தால் எப்படி நடக்குதோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அனுபவிப்பதும் உணவு தான், பிறகு அனுபவிக்கப்படுவதும் உணவு தான். இந்த உணவு தான் என்ன நம்ம அனுபவிப்போனா மாறி இருக்கு. பிறகு என்ன பண்ணுறோம்? அதை நம்ம சாப்பிட்றோம். பஞ்சபூதத்தை சாப்பிட்டு பஞ்சபூத உடம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அதனால் இந்த புருஷன், இந்த புருஷ தத்துவங்கிறது ஆத்ம தத்துவம், சேத்திரஜன்னு பேர். அது பிரகிருதியாகிய பஞ்சபூதத்தில் சேர்ந்து அதனுடைய குணங்களோட சம்பந்தம் வைக்கும் பொழுது தான் இந்த பிறப்பு, இறப்பு, சமஷ்டி எல்லாம் தோன்றுது. கடலில் அலைகள் தோன்றுறது, இருக்குது, மறையுது. சின்ன அலை, பெரிய அலை, சுனாமி அலை கூட வருது கடலில். எல்லாம் கடல் தான், தண்ணி தான். தண்ணியிலேயே எத்தனை விதமான அலைகள் போகுது. கடல் ஒரே கடல் தான். இன்னொன்று தெரியுமா? பூமியில் எத்தனை கடல் இருக்குன்னா ஒரே கடல் தான். கடல் ஒரே கடலாக இருக்கிறதுனால தான் பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சான். ஏன்னா ஒரு இடத்துல கிளம்பி போய் சுற்றி வந்தாச்சு. கடல் பல கடல், பேருதே வேறு. நான் நிறைய இடத்துல உதாரணம் சொல்லியிருக்கேன். கன்னியாகுமரியில் போய் முனையில் நின்றுக்கிட்டு தெற்க பார்த்தா இந்து மகா சமுத்திரம், மேற்க பார்த்தா அரபிக்கடல், கிழக்க பார்த்தா வங்காள விரிகுடா. எத்தனை கடல் இருக்காங்க? ஒரே கடலை 3 பேர் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அலைகளை பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வருது, சின்ன அளவு வருது. இங்கே அமைதியாக இருக்குது. இதே இது அமெரிக்காவில் இருக்க கடல் என்ன? அதே தான். ரஷ்யாவில் இருக்க கடல்னாலும் அதே கடல் தான். எங்கே போனாலும் கடல் ஒரே கடல். அதில் பல அலைகள் தோன்றி மறைவது போல் இந்த ஆத்மாவிடம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி மறைகின்றன இருந்து. அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஆத்மா மாறாது, அனாத்மா மாறுங்கிறது தான். ஒரு மனுஷன் இருக்கான். இப்போ ஒரு அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா ராஜா எங்கே உட்காந்துருப்பார்? சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார். ட்ரெஸ் என்ன போட்டிருப்பார்? அரச ட்ரெஸ் போட்டு செங்கோல் கிரீடமெல்லாம் இருக்கும். அவருக்கு பேர் ராஜா. மந்திரி அடுத்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஆசனம் இருக்குமா இல்லையா? அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதை விட கொஞ்சம் கீழே கம்மியான ட்ரெஸ் இருக்கும். பிறகு சிப்பாய் ஒருத்தர் இருப்பான். அவன் சும்மா சிம்பிளாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வேலை வச்சுக்கிட்டு கையில் நின்றுக்கிட்டு இருப்பான். அடுத்த நாட்டுக்காரன் படையெடுத்து வர்றான். படை எல்லாத்தையும் கைது பண்ணிட்டான். கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் என்ன ட்ரெஸ் கொடுத்துருப்பான்? ஒரே ட்ரெஸ் தான், கைதி ட்ரெஸ் தான். இப்போ எல்லோரும் கைதி. ராஜா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும்போது ராஜா, எல்லாம் மனுஷன்தான். இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் ஒருத்தன் இருக்கான், இந்த ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்கான், அந்த ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்கான். அது மாதிரி இப்போ என்னாச்சு? மனிதன் ஒரே மனுஷன்தான். அவன் போட்டிருக்கக்கூடிய பதவி, ட்ரெஸ்ஸு தான் மாறுதே ஒளி, ஆள் மாறுறதே இல்லை. அது மாதிரி என்ன சொன்னால், சிப்பாய் உடையில், மந்திரி உடையில், பிறகு என்ன ராஜா உடையில் இருக்கான். அது மாதிரி என்ன சொல்கிறாரு சொன்னால், மனிதன் மாறாமல் இருக்கான். இந்த இதெல்லாம் மாறுறது மாதிரி ஆத்மா பிரம்ம தத்துவம் மாறாமல் இருக்குது. இது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, உணர்வுமயமானது. இப்படிப்பட்ட தத்துவத்தை உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லைங்கிறார். இந்த புருஷன், பிரகிருதி, ஞேயம், க்ஷேத்திரன், க்ஷேத்திரக்கன்கிறலாம் தெளிவாக புரிஞ்சாச்சுன்னு சொன்னால், இந்த அறிவு உள்ளே போயாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பிறவி இல்லைங்கிறார். நீங்கள் என்னதான் பூஜை பண்ணி வழிபட்டால் நல்லது, இந்த ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும். ஆனால் இந்த ஞானம் வந்தால் மட்டும்தான் பிறக்காமல் இருக்க முடியும். இந்த அறிவு வந்தாச்சுன்னா கட்டாயம் பிறக்க மாட்டான்னு கீதை மட்டும் இல்லை, எல்லா சாஸ்திரமும் அடித்து சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிட்டால் பிறக்க வேண்டிய அவசியமே இருக்காதான், பிறவியே இல்லாமல் போய்விடும். மண்பானையை செய்கிறோம், அது சுடுறது வரைக்கும் அழிச்சு செய்யலாம். சுட்டாச்சுன்னா திருப்பி செய்ய முடியாது. கடலை பருப்பு இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுத்த பருப்புக்கும் வறுக்காத பருப்புக்கும் வித்தியாசம் இல்லாமல் அது வச்சுருக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பான். வறுக்காத பருப்பை போட்டால் முளைக்கும்,
வறுத்த பருப்பு போட்டால் முளைக்குமா? ஒரு நாள் முளைக்காது. அது மாதிரி நம்ம வறுத்த பருப்பாகிடுவோம், மீண்டும் பிறக்க மாட்டோம். எப்போ? இந்த ஞானத்தினால் வறுக்கப்பட்டுருவோம். இந்த ஞானத்தினால் வறுக்கப்பட்டாச்சுன்னா மீண்டும் பிறவா நிலையை அடைந்து விடுவோம். இது இந்த 6 வார்த்தைகள்: க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், ஞானம், ஞேயம், பிரகிருதி, புருஷன். ஞானம்ங்கிறது மட்டும் பண்புகளை குறிக்கும். க்ஷேத்ரஜ்ஞன்கிறதும் சரி, புருஷன்கிறதும் சரி, ஞேயம்ங்கிறதும் ஆத்ம தத்துவத்தை குறிக்கிறது. பிரகிருதிங்கிறதும் க்ஷேத்திரங்கிறதும் அனாத்ம தத்துவத்தை குறிக்கிறது, இந்த பஞ்சபூதத்தை குறிக்கிறது. ஞானம்ங்கிறது இது அடைவதற்கான பண்புகளை 20 பண்புகளை குறிச்சது. இது இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக கொடுத்துட்டு அடுத்து கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 20 பண்புகளவே 3 சாதனையாக பிரிக்கிறார். கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். கர்மயோகம், உபாசனா யோகம்னா பக்தி யோகம்னு வச்சுங்க. பக்தி யோகம், ஞான யோகம்னு பிரித்து இந்த 3 சாதனை நீ முறையாக படிப்படியாக செஞ்சு வந்தேன்னு சொன்னால் இந்த ஞானத்தை அடையலாம்னு சொல்லி முடிவுரையாக அந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். அதில் முதல்ல கர்மயோகம். நம்ம சம்பந்தப்பட்ட பண்புகள்லாம் பார்த்து ஆணவம் இல்லாமல் இருக்கிறது, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, தம்பட்டம் இல்லாமல் இருக்கிறது, மமகாரம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்னென்னா கர்மயோகத்துக்கான படிகள் தான். நாம் செய்கின்ற செயலை எல்லாம் கடவுளின் ஆணைப்படி செய்கிறேன்னு செய்கிறது கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி நம்ம 3ஆவது அத்தியாயத்தில் நிறையா பார்த்துட்டோம் இந்த பகவத்கீதையில். இங்கே திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். கர்மயோகத்தை ஞாபகப்படுத்துகிறார். பக்தி யோகத்தை 12ஆவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். விஸ்வரூப பக்தி எல்லாமே பார்த்தோம், அதை ஞாபகப்படுத்துகிறார். ஞான யோகம் அங்கங்கே பார்த்தோம் 4ஆவது அத்தியாயம் 5ஆவது அத்தியாயத்தில், இங்கேயும் பார்த்துருக்கோம். இதையும் சொல்லி இதை மாற்றி மாற்றி ஒன்று கர்மயோகம் சொல்லுவார், பக்தி யோகம் சொல்லுவார், ஞான யோகம் சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி இதை 3ஐயும் செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம்னு சொன்னால் ஞானத்தை அடையலாம்னு சொல்கிறார். கர்மயோகம்னா என்னென்னா, நம்ம இப்போ கிளாஸுக்கு வர்றதுக்கு நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்லிடலாம். திருப்பி ஞாபகம் மட்டும் படுத்துகிறேன், இதுலேயும் இருக்குது. கோயில் பூஜை பண்ண போக நேரம் இல்லைன்னு சொல்லலாம். கர்மயோகம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்மயோகம்னா நாமளுக்கு என்ன கடமையோ, படிக்கிறவங்கன்னா படிக்கிற கடமை, மெக்கானிக்னால் மெக்கானிக் வேலை, சமையல்னால் சமையல் வேலை, ஆஃபீஸர்னால் ஆஃபீஸர் வேலை, கலெக்டர்னால் கலெக்டர் வேலை, என்ன டியூட்டி இருக்கோ அந்த டியூட்டியை வீட்டில் குடும்ப தலைவினா தலைவிங்கிற பொறுப்பு, தலைவனா தலைவன்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பை நீ முறையாக செய்கிறது தான் கர்மயோகம். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் செய்யும்போது நான் செய்கிறேங்கிற புத்தி இருக்கக்கூடாது. கடவுளுக்காக செய்கிறேன், கடவுள் என்னை ஆட்டி வைக்கிறார், நான் ஆடுகின்றேன், அவர் செய்ய சொல்கிறாரு செய்கிறேங்கிற எண்ணத்தோடு நாம் எந்த செயல் செஞ்சாலும் இது கர்மயோகம். அது மட்டும் இல்லை, கர்மயோகத்தில் இனியொரு முக்கியமான அங்கம் என்னன்னா, கர்மயோகம் செயல் செய்யும் பொழுது கட்டாயம் ஒரு பலன் வந்துதான் ஆகும். வராமல் இருக்குமா? சாப்பாடு சமையல் பண்ணால் சமையல் சோறு சாதம் கிடைக்கும், உண்றதுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும். ஆனால் எது வேணாலும் கிடைக்கலாம், லாபம் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நஷ்டம் கிடைக்கலாம். ஒரு நாள் சமையல் பண்ணுறோம், ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும், ஒரு நாளைக்கு அரைவரையாக அமைஞ்சிருக்கும், ஒரு நாளைக்கு சாப்பிட முடியாமல் கூட போயிடும். இருக்குமா இல்லையா? செய்கிற வேலை நம்ம வேலை, பிரயோஜனம் எப்படி அமைகிறதுங்கிறது நம்ம கையிலே இல்லை. நல்லா பண்ணியிருப்போம், எவனா வந்து கெடுத்து விட்டு போயிடுவான். நீங்களே நல்லா சாப்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க, யாராவது உப்பள்ளி போட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சாப்பிட முடியாது. பலன் நம்ம கையில் கிடையாது. அப்போ நான் செய்கிறத செஞ்சுட்டேன், ஏதோ கடவுளுடைய திட்டத்தில் இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, இல்லை நல்லா அமைஞ்சிருக்கு, இல்லை நல்லா அமையலை, இதெல்லாம் பகவானுடைய திட்டம்னு சொல்லி பலனை ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் நல்லா தானே செஞ்சோம், எப்படி போச்சுன்னா சொல்ல முடியாது, யாரும் கையிலே இல்லை. தேனி ஆசிரமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தனியாக கொஞ்சம் உடம்புக்கு முடியல, சாப்பாடெல்லாம் அவர் செஞ்சு கொடுப்பாங்க தனியாக. நைட்டு சப்பாத்தி குருமாலாம் பண்ணி கொடுத்துருவோம் சமையல்காரன். அவன் ரொம்ப சின்சியராக பாவம் பொறுப்பில் இருக்காருன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தான். ரெகுலராக நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர். ஒரு நாள் வெளியூர் போயிட்டு எடுத்து வச்சுட்டு போயிருப்பார். அன்றைக்கி நானும் போயிருந்தேன். என்ன பண்ணேன், அவருக்காக பண்ணி வச்சு, சரி எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு நல்லாக பண்ணியிருந்தான். சாப்பிட்டு போயிட்டேன். அவர் சாப்பிட்ருக்காரு, குருமா பூரா வாயில் வைக்க முடியல, உப்பாக இருந்திருக்கு. எவனோ உப்பள்ளி போட்டு போயிட்டான், நல்லா அள்ளி போட்டு போயிட்டான். அவன் முறையாகத்தையும் செஞ்சான். இவருக்கு ஏதோ ஒன்று இது. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல
பண்ணுற வேலையே பண்ணியாச்சு, ஏதோ ஒன்று கெடுதல், ஏதோ ஒருத்தர் போட்டியில் பண்ணி வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல திருப்பி கீழே போட்டு வேறு ஏதாவது சாப்பிட்ணும், இல்லை வெளியே போய் சாப்பிட்ணும், என்ன பண்ண முடியும்? என்னதே நம்ம நல்லா பண்ணாலும் கூட இடைஞ்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது மாதிரி நாம் செய்கின்ற செயலை முறையாக கடமை உணர்வோடு கடவுளுடைய திட்டம் என்ற எண்ணத்தில் செய்ய வேண்டும். பலன் எது வந்தாலும் நம்மளுடைய பலன் நம்ம கையில் இல்லைன்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது கர்மயோகம். இது ஒரு பண்பு. இந்த 20 பண்புகளில் இது ஒரு பண்பு, இது முக்கியமாக. பிறகு பக்தி உபாசனா யோகம்னு பேர். இந்த கர்மயோகம் செய்ய செய்ய மனசு சுத்தமாகுமா? மனசு சுத்தமானால் பத்தாது, மனசு ஒருமுகப்பட வேண்டும். மனசு ஒருமுகப்படணும். அதாவது ஒரு போர்டு எழுதணும்னா அந்த போர்டில் முதல்ல அழுக்கெல்லாம் தொடச்சிடுவோம். ஒரு டஸ்ட்டை வச்சு தொடச்சிடுவோம். ஏற்கனவே எழுதி வச்சதில் என்ன பண்ணுவோம்? க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ண பிறகு போர்டு ஆடிக்கிட்டே இருந்து எழுத முடியுமா? அது அசையாமல் நிற்கணும். அப்போ தான் எழுத முடியும். மனசு சுத்தமானால் மட்டும் பத்தாது, மனசு ஒருமுகப்பட வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும். ஜபம் பண்ணுறது, பூஜையிலலாம் போய் உட்காந்து அப்படியே கடவுளை நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணுறதெல்லாம் என்னென்னா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய செயல். மனம் ஒருமுகப்படுத்துவதற்கு உபாசனா யோகம், தியானம் முதலிய சாதனைகள், ஜபம் இதெல்லாம் செய்யணுங்கிறார். இப்போ ஒரு குளம் இருக்குது, குளத்துக்கடையில் ஒரு வைரக்கல் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வைரக்கல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா தண்ணியும் சுத்தமாக இருக்கணும், தண்ணி ஆடாமே இருக்கணும். தண்ணி சுத்தமாக இருந்தால் தான் கீழே இருக்கிறது தெரியும். அலை அடிச்சுக்கிட்டு இருந்தால் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ தண்ணி சுத்தமாக இருக்கணும், சுத்தமான தண்ணியாக இருந்தால் தெரியும். அப்புறம் அலையடிக்காமல் அசையாமல் இருக்கணும். அது மாதிரி மனம் சுத்தமாகவும் இருக்கணும், அசையாகவும் இருந்தால் அதற்குள் பிரதிபலிக்கின்ற ஆத்மா தெளிவாக விளங்கும். கர்மயோகத்தினால் மனதை சுத்தப்படுத்தி இந்த பக்தி யோகம், உபாசனா யோகம் என்ற ஜபம் தியானத்தின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி விட்டால் ஞான யோகத்திற்குள் அதை அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை உணர முடியும். ஞான கண் கொண்டு அதை பார்க்க முடியும். ஞான யோகம்னா என்னன்னா, ஞான யோகத்தில் 3 அம்சம் இருக்குது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லி 3 இருக்குது ஞான யோகத்தில். அதாவது இதுவரை கேட்டோம் பார்த்தீங்களா, தத்துவ விஷயங்கள்லாம் கேட்டோம்ல. ஆத்மானா என்ன, அனாத்மானா என்னன்னு கேட்டோம் பார்த்தீங்களா. இந்த ஆத்மா அனாத்ம தத்துவத்தை புரிகிறது வரைக்கும் கேட்குறதுக்கு பேர் சிரவணம்னு பேர். இந்த ஆத்ம தத்துவத்தை புரிகிறது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1 நாள் 2 நாள் கேட்டால் பத்தாது. எப்போ புரியுதோ புரிகிறது வரைக்கும் கேட்கணும். புரிஞ்ச பிறகு சந்தேகம் வரும். அதுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறது மனனம். சில சந்தேகம் கிளாஸ்லேயே நிவர்த்தி ஆகிரும், சில நேரம் குருவிட்ட கேட்டு நிவர்த்தி ஆகும். ஒரு கிளாஸில் சந்தேகம் வரும், அடுத்த கிளாஸில் நிவர்த்தி ஆகும், இல்லை கேட்க கேட்க நிவர்த்தி ஆகும். அப்போ கேட்குறது கேட்டு கேட்டு புரியும் வரை கேட்பதற்கு பேர் சிரவணம். இது ஞான யோகம். தத்துவ விஷயங்களை கேட்டல். ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, சேத்திரம்னா என்ன, சேத்திரஜ்ஞனா என்ன, புருஷன்னா என்ன, பிரகிருதினா என்ன கேட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா. பிரம்மன்னா என்ன, மாயைனா என்ன, இதையெல்லாம் கேட்டு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பேர் சிரவணம். அதை புரியும் வரை கேட்கக்கூடிய சாதனைக்கு சிரவணம்னு பேர். கேட்ட பிறகு சந்தேகங்கள் வரலாம், அந்த சந்தேகத்தை நீக்குகின்ற சாதனைக்கு மனனம்னு பேர். இது முடிஞ்ச பிறகு இந்த மனனம் இருக்கே, இந்த சிரவண மனனத்துக்கு பக்தி முதல்ல வேணும். ஒரு இடத்துல உட்காந்து பழகணும். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் உட்கார எவ்வளோ கஷ்டம். புதுசாக ஒருத்தர் உட்கார சொன்னால் உட்கார முடியவே முடியாது. மனம் ஒருமுகப்பட்டு கேட்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த உபாசனையெல்லாம் பழகிறது. ஜபம் தியானம்லாம் பழகிட்டு வந்தோம்னா இந்த கிளாஸை ஒழுங்காக கேட்க முடியும். கேட்டோம்னா சிரவணம் ஒழுங்காக உள்ளே போகும். பிறகு மனனம், அதுக்கு பிறகு சந்தேகங்கள்லாம் போன பிறகு தத்துவம் நிற்காது மனசில். அது என்னென்னா பழைய வாசனைகள் நம்மளை அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். பழைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள் உடனே போகாது. ஒரு வீட்டில் ஒரு பொருளை வச்சுருக்கிறீங்க, அந்த பொருளை 10 வருஷமாக அந்த இடத்துல பழகிக்கிட்டு இருக்கீங்க, போய் எடுத்துகிட்டு பழகிறீங்க. அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு பொருள் மாற்றி வைக்க வேண்டிய வந்துருச்சு, ஒரு ஆல்ட்ரு பண்ணுறீங்க, திருப்பி அந்த பொருளை இன்னொரு இடத்துல தூக்கி வச்சிடுறீங்க. மறுநாள் நீங்கள் எங்கே போய் தேடு உங்கள் கையே? பழைய இடத்துக்கு தான் போவேன். நீங்கள் எதை மாற்றி வச்சிங்க, அந்த மாற்றி வச்ச அறிவு இருக்கா இல்லையா? அங்கே வைக்கலேங்கிற அறிவு இருக்கா இல்லையா நம்மளுக்கு? நம்ம தானே மாற்றி வச்சோம்.
ஆனால் எத்தனை நாள் போகும்? ஒரு மாதமாவது திருப்பி அந்த இடத்துக்கு தான் கை போகும். ஏன்னா பழக்கம், 10 வருஷம் பழக்க தோஷம். அறிவு வந்தால் என்ன ஆகுது? பழக்க தோஷத்தில் அங்கே போகுது. அது மாதிரி இந்த ஞானம், நான் ஆத்மா, அழியாதவன், மாறாதவன் அப்படிங்கிற ஞானம் வந்தாலும் இந்த உடம்பு இல்லை, கோடானு கோடி உடம்பு எடுத்தாச்சு. அந்த உடம்பு தான் நானுங்கிற அறிவு உள்ள ஆழமாக பதிஞ்சு போய் உட்காந்துருக்கு. அது உடனே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இந்த தத்துவத்தை மீண்டும் 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 சிந்திக்கும் பொழுது நம்ம 10 நாளைக்கு பல இடத்துக்கு போவோம், திருப்பி என்ன பண்ணுவோம், இங்கே வந்துடுவோம். ஆனால் திருப்பி 6 மாதம் கழிச்சு அன்றைக்கி அவ்வளோ கை போகுங்க. போகுமா? போகாதா? ஆட்டோமேட்டிக்காக போகும். அப்போ இது நல்லா பழகிருச்சுன்னா திருப்பி போகவே போகாது. அது மாதிரி இந்த தத்துவத்தை தியானம் பண்ணுவது நிதித்தியாசனம்ங்கிற தியானம். இதை பண்ணி இந்த 3 சாதனைகளையும் செய்ய வேண்டும். கர்மயோகங்கிறது நாம் செய்கிற செயலை, கடமையை ஒழுங்காக செய்கிறது, பலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது. ஆண்டவனுடைய கட்டளையில் செய்கிறது, நான் செய்கிற எண்ணம் இல்லாமல். உபாசனாங்கிறது கடவுள்கிட்ட தியானம் பண்ணி ஒன்று உருவத்தை தியானம் பண்ணி. ஜபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 தடவை பண்ணுறது, 1008 தடவை பண்ணுறது, பண்ணும் பொழுது மன ஒருமுகப்படும். அதுக்கு பிறகு தத்துவத்தை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்ங்கிற இந்த 3 சாதனை. சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த தத்துவமெல்லாம் நம்மளுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு எந்த ஒரு சுலோகமும் தெரியாது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, எனக்கு எதையும் மனப்பாடம் பண்ண தெரியலை. 60 வயசுக்கு மேலே மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். மனப்பாடத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஞாபகம் வச்சுங்க, மனப்பாடத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சம்ஸ்கிருதம் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், ஒரு சுலோகம் மனப்பாடமாக இருக்கலாம், விஷயம் உள்ளே போன அவ்வளோதான். தத்துவ விஷயம் உள்ளே போன கிராமத்தில் பார்க்கலாம். எத்தனையோ விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு தத்துவ ஞானியை சொல்லும் போது சொல்கிறார், அமெரிக்காவில் ஒரு தத்துவ ஞானி ஒரு தத்துவத்தை சொல்வாரா, இந்த மாதிரி தத்துவம் சொல்கிறதுக்கு இங்கே வீட்டுக்கு ஒரு கிளவி இருக்கான்றவர். அங்கே சொல்கிற தத்துவத்தை சொல்லும்போது விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், எங்கள் நாட்டில் வீட்டுக்கு ஒரு கிளவி இந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கு உட்காந்துருக்காங்கிறார். அப்போ நம்ம படிச்சுட்டா வந்திருக்கு? படிக்கலை, பரம்பரையாக கேட்டு கேட்டு மனசில் ஞானம் வந்த அந்த அறிவு உள்ளே போயிருக்கு. அது மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆத்ம தத்துவத்தை படிக்காமல் ஏதோ ஒரு குருமார்கள்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக சொன்னாலாம் பார்க்க முடியும். இப்போ அப்புறாணி மாதிரி இருப்பார், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பார். ஆனால் போய் கேட்டால் தத்துவம் புரிஞ்சவராக இருப்பார். ஒரு ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டார். ராமகிருஷ்ணர் எத்தனாவது படித்தார்? 2வது படித்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2வது வகுப்பு படித்தார். விவேகானந்தர் காலேஜுக்கெல்லாம் போனார், அவர் இவருடைய சிஷியர் ஆகிட்டார். ராமகிருஷ்ணன் 2வது படித்தார், அவருடைய சிஷியர் காலேஜில் படித்தவர். இவருக்கு ஆனால் எத்தனை தத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. அவருடைய உபதேசம் உலகம் பூரா இருக்கு. அவரை கடவுளாக கும்பிட்றோமே, அவர் நான் காலேஜில் படிச்சுட்டா வந்து பண்ணார் இல்லையே. ஒரு ஜோக்கா, இப்போ ராமகிருஷ்ண மடத்தில் எப்படி தெரியுங்களா, டிகிரி முடித்தாதான் பிரம்மச்சாரியை சன்னியாசியாக சேர முடியும். நீங்கள் ஒரு பிரம்மச்சாரியாக மடத்தில் சேரணும்னா இப்போ டிகிரி முடிச்சிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போது +2 படிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் SSLC படிச்சிருந்தா தான் இப்போ ராமகிருஷ்ண மடத்தில் எடுப்பாங்கன்னு சொன்னார். மதுரை ராமகிருஷ்ண மடத்தில் நான் போயிருந்தேன். அங்கே நந்தானந்த மகாராஜன் ஒரு சாமி, அவருக்கு அப்போ 75 வயசு. அவர் கூட ரொம்ப நான் பழகிட்டு இருப்பேன், அடிக்கடிக்கா பார்த்துட்டு வருவேன். அப்போ அந்த ராமகிருஷ்ண மடத்தை கொடுத்தவர் ஒரு டாக்டர் சண்முகசுந்தரம்னு பேர். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ பிரம்மச்சாரியாக எப்படி சேர்றதில்ல ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ மினிமம் வந்து +2 படிச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த தேவாரம் திருவாசகமாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும், அப்படின்லாம் ஏதோ ஒரு கண்டிஷன்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். உடனே அவர் சொன்னார், இப்போ ராமகிருஷ்ணரே உள்ளே வந்தாலும் மடத்துக்குள்ளே விட மாட்டேன்னார். ஏன்னா அவர் 2வது தானே படிச்சிருக்காரு. ஏன்னா அவர் 2வது படித்தவர். அப்போ அவரே வந்தாலும் உள்ளே விட மாட்டேங்களான்னு கேட்டார். எல்லாம் சிரிச்சிட்டாங்க கேன்னு. அதனால் இந்த சாஸ்திர ஞானம் மனப்பாடம் பண்ணலை, எனக்கு சுலோகம் தெரியலைங்கிற கவலையே முதல்ல விட்டுருங்க. சின்ன வயசாக இருந்தால் மனப்பாடம் பண்ணலாம், தப்பு கிடையாது. வயசான பிறகு எனக்கு இந்த சமஸ்கிருத இலக்கணத்தெல்லாம் படித்து உள்ளே வச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, சரியாக உச்சரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு இடத்துல பாகவதம் ஒருத்தர் வந்து பகவத்கீதையை படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் முறையாக படிச்சுக்கிட்டு இருந்தாராம், இன்னொரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாராம். கிருஷ்ண பரமாத்மா வந்து நாரதர் 2 பேரும் கேட்போன்னு போனது தப்பாக படிக்கிறாள்கிட்ட போய் இன்னும் கேட்டுக்கிட்டு இருந்தாராம் கிருஷ்ணர். 2 பேரும் இங்கிட்டு ஒருத்தர் கோயில் முனையில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அங்கே ஒருத்தர் கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் தப்பாக படிக்கிறாராம். கிருஷ்ணர் வந்து அவரை கூப்பிட்டு அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். என்னங்க தப்பாக படிக்கிறாரு, அவர் நல்லா படிக்கிறாரு, அவன் பாரு எப்படி படிக்கிறான்ட்டு, கண்ணில் அழுதுகிட்டே படிக்கிறான்.
என்னப்பா எனக்கு புஸ்தகத்தில் இருக்க தெரியல, என் முன்னாடி கிருஷ்ணர் தான் தெரிகிறார் நான் அவன். அப்போ பக்தி அறிவு தான் முக்கியம். நான் இந்த சாஸ்திரம் படிச்சிருக்கணும், ஸ்லோகம் தெரியணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மைய கருத்தை இதுதான் தத்துவம், இதுதான் ஆத்மா, இதெல்லாம் அழியாத தத்துவம், இந்த உடல் அழியக்கூடியது, உடலில் உறைபவன் அழியாதவன், அவன் எங்கும் நிறைந்த ஒரு தத்துவம், அவன் சேத்திரஜன், இது சேத்திரம். பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டால் புருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது, அழியாத பிரம்ம தத்துவம். பிறகு இந்த எல்லா பிரகிருதியும் பஞ்சபூதத்தால் ஆனது, இது மாயா தத்துவம்னு வெளியே புரிஞ்சுக்கணும். வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதம் தான் இந்த பஞ்சபூதம், வெளியே இருக்கக்கூடிய புருஷ தத்துவம் தான் இந்த ஆத்மா, இந்த சேத்திரஜன். இப்படி தத்துவத்தை மைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதுமே ஒழிய கட்டாயம் இல்லை. அப்படி புரிஞ்சாச்சுன்னா உணர்வு தத்துவம் எது, உடல் தத்துவம் எது, ஜட தத்துவம் எது, இதெல்லாம் புரிஞ்சு உள்ளே போயாச்சுன்னா நம்மளுக்கு பிறவா நிலையை அடைய முடியும். ஆத்மா அனாத்மா, சேத்திரம் சேத்திரஜன், புருஷன் பிரகிருதி. இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த உடலவே ஆத்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய தப்பு. இந்த உடம்பவே ஆத்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆத்மா, இந்த உடம்பு மேலே நான் ஆத்மாங்கிற தத்துவத்தை ஏற்றி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீக்குவது தான் ஞானம். அதாவது ஒன்றின் தன்மையை ஒன்றின் மேல் ஏற்றி வைத்து பார்த்தல். ஆத்மாவின் தன்மையை, அழியாத தன்மையை, உணர்வுள்ள தன்மையை உணர்வற்ற இந்த உடம்பை மேலே ஏற்றி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நெருப்பினுடைய சொரூபம் என்ன, சூடு. இப்போ இரும்பு குண்டை உள்ளே போடுறீங்க, நெருப்புக்குள்ளே இரும்புக்கு உண்மையிலே சுடுற தன்மை இருக்கா? இல்லை. ஆனால் இந்த சூடு என்ன பண்ணுது, இரும்பு குண்டில் ஏறிடுது. அப்போ நெருப்பினுடைய தன்மை இரும்பு குண்டில் ஏற்றி சுடுதுன்னு பார்க்குறோம். நல்லா சுற்றுச்சு, சகப்பாய் போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், நெருப்பு குண்டு கிடக்குங்கிறோம். அது இரும்பு குண்டனை கூட சொல்ல மாட்டோம், நெருப்பு பந்தே பார், நெருப்பு பந்து மாதிரி இருப்பான்னு சொல்கிறோம். அப்போ உண்மையிலே நெருப்பு உருவம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், நெருப்பினுடைய பானையும் அந்த இரும்பு குண்டினுடைய உருவத்தை நெருப்பில் ஏற்றி பார்க்குறோம். அனாத்மாவினுடைய உடம்பினுடைய தன்மையை ஆத்மாவில் ஏற்றி அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை புரிவது தான் ஞானம், உண்மையை உணர்வது. இந்த உடல் உள்ளம் எல்லாம் உலகம், இந்த உடலும் சரி மனசும் சரி உலகமும் சரி பஞ்சபூதம்னு புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே உணர்வாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம்தான் நான் ஆத்மாங்கிறது புரிஞ்சுக்கிறவன் ஞானி. அவன்தான் மீண்டும் பிரகா நிலையை அடைகிறான். ஒரே சூரிய மண்டலத்தில் எத்தனை கிரகங்களை பிரகாசிக்குது. இப்போ நான் ஒரு பூமிக்குள்ளே சொன்னேன், ஆனால் ஒரு சூரியன் பூமிக்குள்ளே மட்டும் இல்லை, எத்தனை கிரகங்கள் அந்த வெளிச்சம் தெரியுது. செவ்வாயில் அதே வெளிச்சம் தான். சந்திரன் பார்க்குறோம், சந்திரன் தெரிகிற வெளிச்சம் எந்த வெளிச்சம், சந்திரன் தெரிகிறதே அதனால். சந்திரன் இருக்கிறது தெரிகிறது, அமாவாசைக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, சூரிய வெளிச்சம் அங்கே படலை, பின்பக்கம் படுது. அமாவாசை அன்னைக்கு சூரிய வெளிச்சம் சந்திரனில் படுது, சூரியன் பின்பகுதியில் படுது. நம்ம பார்க்குற பகுதியில் நம்மளுக்கு அமாவாசை அன்னைக்கு சந்திரன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, ஆனால் தெரிகிறது இல்லை. ஏன்னா சூரிய ஒளி நாம் பார்க்குற பகுதியில் படலை. ஒரே சூரியன் அத்தனை கிரகங்களையும் பிரகாசிக்க செய்கிறது. அது மாதிரி எல்லா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும், சொர்க்கலோகமாக இருக்கட்டும் நரகலோகமாக இருக்கட்டும், அத்தனை ஜீவராசிகளுடைய உள்ளத்தை பிரகாசிக்க செய்வது ஒரே ஆத்மா. அது அழியாதது, மாறாதது. இப்படி இந்த சூரியன் உதாரணம், ஒரே ஆகாசந்தே இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரே ஆத்மாவிடம் இவையெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் இந்த ஞானம் புரியாட்டி பரவாயில்ல, விட்டுடலாம், அடுத்து கேட்க புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் புரிஞ்சுட்டா என்ன பலன் சொன்னால், கீதையில் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்திலே சொன்னார், இந்த ஞானம் வந்தால் துயரம் அனைத்தும் நீங்கிவிடும் சொல்லி. இந்த 18வது அத்தியாயத்தில் இவன் சொல்லுவான், எனக்கு ஞானம் வந்து விட்டது, துயரம் எல்லாம் நீங்கி விட்டதும்பா அர்ச்சனை. இந்த ஞானம் வந்தால் துயரம், அனைத்து துயரங்களும் நீங்கும். பணம் இல்லைன்னு ஒரு கஷ்டப்படுறான், பணம் வந்தால் துயரம் நீங்கும். நோய் இருக்கிறதுனால துயரப்படுறான், நோய் போயிடுச்சுன்னா துயரம் நீங்கும். ஆனால் என்ன வந்தாலும் வராட்டாலும் எல்லா துயரத்துக்கும் ஒரே மருந்து இந்த ஞானம். எல்லா துயரத்தையும் போய்க்கிறது, அனைத்து துயரங்களும் அழிந்துவிடும்.
தற்கொலை செய்ய மாட்டானவன், தன்னைத்தானே மாய்த்து கொள்ள மாட்டானான். யார்? இந்த ஞானம் வந்தவன் என்றைக்கும் தன்னைத்தானே அழித்து கொள்ள மாட்டான். இவனும் துயரப்பட மாட்டான், மற்றவர்களையும் துயரப்படுத்த மாட்டான். மற்றவனுடைய துயரத்துக்கு காரணம் வெளி சூழ்நிலை, அவனால் கஷ்டம், இவனால் கஷ்டம், மகனால் கஷ்டம், மகளால் கஷ்டம், மருமகளால் கஷ்டம், மருமகனால் கஷ்டம், எனக்கு பணம் இல்லாதனால கஷ்டம், நோய் வந்ததுனால கஷ்டம்னு சொல்ல. இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு வந்த கஷ்டத்துக்கு காரணம் நானே, என்னுடைய பாப புண்ணியம், என்னுடைய பாப புண்ணியமில் என்னை ஒட்டாது, நான் அதிலிருந்து விலகி விட்டேன்னு சொல்லி அழகாக விலகிட்டு போயிடுவானான். ஒன்றும் பண்ண முடியாதவன். அப்படி ஞானம் இவனுக்கு கிடைக்கும். வெளியே சிறை தண்டனை எல்லாத்துக்கும் துக்கம். தியாகிகளுக்கு சிறை தண்டனை துக்கமாக இருந்துச்சு. ஜெயிலில் போய் ஆனந்தமாக இருந்தாங்க. ஆனால் வீரசாவர் கூட ஜெயிலில் போனோம்னா வேடை கூடி போச்சுன்னு சொன்னாங்க. தூக்கு தண்டனை கைதி அவர் ஜெயிலில் போய் துக்கப்பட்டார்னா, என்னை ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்களேன்னு துக்கப்பட்டிருந்தாருன்னா எடை குறையணும்ல. தூக்கு போடும்போது பார்த்தா முதல்ல இருந்தோட எடை கூடி போச்சான். நான் நாட்டுக்காக தியாகம் பண்ணுறேன்னு அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. வெளி சூழ்நிலை ஒருத்தனை வந்து துக்கப்படுத்துறதுங்கிறது ஞானிக்கு கிடையாது. இது எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருப்பான். ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. துக்கப்படாது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. ஒரு பைத்தியக்காரன் திட்டுறான், துக்கப்படுவீங்களா? பைத்தியக்காரன் என்னமா பண்ணுறான், இல்லை எனக்கு வந்து சேரை எரிஞ்சு விட்டு போயிட்டான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனை போய் அடிக்க கூட மாட்டீங்கன்னா அவன் ஒரு லூஸு, அவனுக்கு புத்தி விட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு போயிடுவீங்க. நம்மளை அது மாதிரி புத்தி உள்ளே பண்ணால் கூட அவன் லூஸுன்ட்டு பேசாமல் போயிடுவோம். அவன் லூஸு, அவன் வந்து அவனுக்கு அறிவு இல்லை, நம்மளுக்கு அறிவு இருக்குது, நம்ம ஏன் கவலைப்படணுன்ட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஆங்கிளில் பார்த்தா பைத்தியக்காரன் தான். ஞானம் வந்த பிறகு பார்த்தா எல்லோரும் பைத்தியக்காரன் ஆகிடும். அதனால் அதை பற்றியே கவலைப்படாமல் போயிடுவோங்கிறாரு. அதனால் இவன் இந்த ஞானம் வந்ததால் அவன் பிறவா நிலையை அடைகிறான். இதுதான் இந்த அத்தியாயம். இப்போ 13வது அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். இதில் என்னென்ன பார்த்தோம்? 6 வார்த்தைகள் பார்த்தோம். சேத்திரம், சேத்திரஜ்ஞன். உடல் சேத்திரம், உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா சேத்திரஜ்ஞன். அதே மாதிரி பிரகிருதி, புருஷன். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரகிருதி, மாயா தத்துவம். அதில் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவத்துக்கு பேர் புருஷன்னு பேர். இதை பற்றி அறிவது தான் ஞேயம். அறியக்கூடிய விஷயமே இதை ரெண்டை பற்றி தெளிவாக அறிகிறது தான் ஞேயம். ஞானம்னா 20 பண்புகளை சொன்னார். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த பண்புகளை எல்லாம் நமக்கு ஓரளவுக்காவது கடைப்பிடிச்சா இந்த தத்துவம் புரியும். முழுசாக இந்த பண்பு எப்போ வரும்னா ஞானம் வந்த பிறகு முழு பண்பு வந்துடும். முதல் அறகுறையாக இருக்கும். அறகுறையான பண்புகளோடு இந்த ஞானத்துக்குள்ளே போனோம்னா, ஞானம் வந்து ஞான நிஷ்டை ஆயிடுச்சுன்னா இந்த 20 பண்பும் இயல்பாக வந்துடும். அதை கடைப்பிடிக்க வேண்டியது. அந்த பண்பை நம்மளுக்கு இயல்பாக மாறி மீண்டும் பிறவாத ஒரு நிலையை நாம் அடைவோம். இதை கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகங்கிற தலைப்புலையும் பிரித்து கொண்டு போனோம்னு சொன்னால் எல்லா தத்துவமும் நம்மளுக்கு உள்ளடங்கியதாக மாறிவிடும். இதோடு இது முடியுது. அடுத்த அத்தியாயம் 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.